வணக்கம் மக்களே. ரீசெண்டாக கோவையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தை பற்றி தளபதி அவர்கள் வந்து பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவை மக்களுக்கு முதல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆலோசனை கூட்டம் அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து அன்பு கடலில் வச்சு நனைய வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ கோவை அண்ட் கோவை தங்கம்ஸ். எனக்கு வந்து இவ்வளோ வந்து அன்பு காட்டினதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மக்களாட்சியும் ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவது தான் என்னோட லட்சியம். ஸோ 2026 என்னோட ஆட்சி அமைஞ்சால் அதை வந்து கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த சந்தோஷமான தருணத்தில் நம் இளம் தோழர்களுக்கு ஒன்று சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்கள் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தில் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களை ஈடுபட்டுவது எனக்கு மிகவும் கவலை அளித்துள்ளன. மேலும் இது போன்ற காரணங்களை வந்து செய்யாமல் இருக்கணும். ஸோ பாதுகாப்பு குழுவினரை வந்து மீறி வாகனத்தில் மீது ஏறுவது, குறிப்பது எனக்கு கவலை அளிக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் கேட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நடந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களின் பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட செல்ஃப் டிசிப்ளின் இருக்க வேண்டும். உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் அன்பு நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதுபோல் நீங்களும் என் மேலே அன்போடு இருக்கிறது உண்மைனா எப்பவும் நீங்கள் இதுபோல் இனி நீங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான அன்பு கட்டளையை வந்து இளம் தோழர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் வந்து கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புகிறேன். செய்கிறீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. கரெக்டு தாங்க. ஏன்னா வந்து இனிமேல் வந்து மக்களை சந்திக்க போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை தான் தளபதி அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். உங்களோட அன்பு வந்து பேரன்பாக இருக்கும்போது அது ஆபத்தாக வந்து முடிய போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆபத்தாக முடிஞ்சுது அப்படின்னா வந்து கட்சிக்கும் சரி, தளபதிக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குமே வந்து அது தப்பாக தான் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஒரு தப்பு நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக இருந்து கையாளணும். ஸோ இந்த மாதிரியான தவறுகள் வந்து ஓவர் அன்பு வந்து காட்டும்போது எல்லை மீறி போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அரசியலில் வந்து எது வேணாலுமே தவறாக காட்டப்படும். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது போக நம்ம வந்து மக்கள் இடத்துல போய் சேரவும் போகிறோம். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து நல்ல விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.